ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நாம் ஒரு 5 ஊக்கப்படுத்துறதுக்கான அந்த தத்துவங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 5 போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷனு ஒரு 5 போஸ்டரு, அதில் உள்ள மோட்டிவேஷனல் குவாட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஆர்ஆர்பியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும், ஆர்ஆர்பி ரிசல்ட் எப்போ வரும், அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாமோட அப்டேட்டு இதெல்லாம் கொடுக்கறதுல தொடர்ந்து நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த 5 மோட்டிவேஷனல் குவாட்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு, தி பெயின் யூ ஃபீல் டுடே, தி பெயின் யூ ஃபீல் டுடே இஸ் த ஸ்ட்ரென்த் யூ ஃபீல் டுமாரோ. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பெயினை ஃபீல் பண்றீங்களோ, அதாவது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல நீங்க என்ன பெயினை ஃபீல் பண்றீங்களோ, எது உங்களுக்கு கடினமா இருக்கோ அதுதான் நாளைக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு போஸ்டிங் வாங்குறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்க போகுது. அந்த பெயின் தான் நீங்க படுற அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்க போகுது. இதுதான் இதோட மீனிங். தி பெயின் யூ ஃபீல் டுடே இஸ் தி ஸ்ட்ரென்த் யூ ஃபீல் டுமாரோ. நெக்ஸ்ட், பிலீவ் யூ கேன், பிலீவ் யூ கேன் and you are the halfway there. Believe you can, உங்களால முடியும் அப்படிங்கறத நம்புங்க. You are the halfway there. நீங்க என்ன நினைக்கணும், என்னத்தை முடிக்கணும், என்னத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பாதி வழியை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களால முடியும்னு நினைக்கிறதே நீங்க பாதி வழியை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு, அதாவது பாதியை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பாதி தான் இருக்கு அப்படிங்கிற மீனிங். அடுத்தது, don't stop when it hurts. வலிக்குது, ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நிறுத்தாதீங்க. ஸ்டாப் when you are done. எப்போ முடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ நீங்க அந்த இதை ஸ்டாப் பண்ணணும்னா அந்த செயலை நீங்க எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு செயலை ஸ்டார்ட் பண்றீங்க, அது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்ப நிறுத்திடாதீங்க. அந்த செயலை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, push yourself because no one else is going to do it for you. அதாவது உங்களை நீங்க தான் உற்சாகப்படுத்திக்கணும், உங்களை நீங்க தான் ஊக்கப்படுத்திக்கணும். ஏதாவது ஒரு செயலை செய்யணும், அதுல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களை நீங்க தான் புஷ் பண்ணணும். உங்களுக்காக அதை யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். கடைசிக்கு மீனிங் நீங்க தான் சொல்ல போறீங்க. the only person you are destined to become is the person you are designed to be. So இதோட மீனிங் என்ன? The only person you are destined to become is the person you are decided to be. So இதோட மீனிங் என்ன அப்படிங்கறத, இந்த மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மோட்டிவேஷனலா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.